அண்மை செய்தி. சிந்து நதி ஒப்பந்தத்தை நிறுத்தி வைத்துள்ள நிலையில் அடுத்த கட்ட நடவடிக்கை தொடர்பாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷாவின் ஆலோசனை துவங்கியது. மத்திய ஜல்சக்தி துறை அமைச்சர் CR பாட்டீல், வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருடன் அமித் ஷாவின் ஆலோசனை துவங்கியது. நிறுத்தி வைக்கப்பட்ட நதிநீரை முழுவதும் இந்தியாவுக்குள் மடைமாற்றம் செய்வதற்கான சாத்தியக்கூறுகள் தொடர்பாக ஆலோசிக்கப்படுவதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. பாகிஸ்தானுக்குள் வரும் சிந்து நதியை நிறுத்துவது போராக கருதப்படும் என பாகிஸ்தான் நேற்று தெரிவித்திருந்த நிலையில் அடுத்த கட்ட நடவடிக்கை தொடர்பாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷாவின் ஆலோசனை துவங்கியது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். சிந்து நதி ஒப்பந்தத்தை நிறுத்தி வைத்துள்ள நிலையில் அடுத்த கட்ட நடவடிக்கை தொடர்பாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷாவின் ஆலோசனை துவங்கியது. இது குறித்தான விவரங்களை வழங்கவிருக்கிறார் நமது செய்தியாளர் ராஜகுமரன். விவரங்களை வழங்கலாம். உள்துறை அமைச்சர் அமித்ஷா தலைமையில் நடைபெறக்கூடிய இந்த ஆலோசனை கூட்டத்தில் நீர்வளத்துறை அமைச்சர் உள்ளிட்டவர்கள் பங்கேற்றிருக்கின்றார்கள். வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கரும் பங்கேற்றிருக்கின்றார். இந்த சிந்து நதி ஒப்பந்தத்தை நிறுத்தி வைப்பது தொடர்பான அந்த அறிவிப்பு வெளியான பிறகு அடுத்த கட்டமாக இந்திய அரசு செய்ய வேண்டிய நடவடிக்கைகள் என்ன என்பது குறித்து இந்த கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட இருக்கின்றது. இதுவரை போர் மேகங்கள் இந்தியா பாகிஸ்தானிடையே 3 நாட்களாக சூழ்ந்துள்ள போதும் இந்தியா எந்தவிதமான தாக்குதலையும் நடத்தவில்லை. ஆனால் தாக்குதல் நடத்துவதற்கு முன்பாகவே ராஜதந்திர நடவடிக்கைகளை மேற்கொண்டு பாகிஸ்தான் அரசை தற்பொழுது இந்தியா நிலைகுலைய வைத்திருக்கின்றது. அதற்கு இந்தியா கையில் எடுத்திருக்கக்கூடிய துருப்புச் சீட்டு தான் சிந்து நதி ஒப்பந்தத்தை நிறுத்தி வைப்பது. ஒவ்வொரு முறையும் இந்தியாவின் மீது தீவிரவாதிகளை கொண்டு தாக்குதல் நடத்திவிட்டு அந்த தாக்குதலுக்கும் எங்களுக்கும் தொடர்பு இல்லை என்று கூறி நடக்கக்கூடிய நிகழ்வுகளை ரசிப்பது மட்டுமே பாகிஸ்தானினுடைய தொடர்ந்த ராஜதந்திர செயலாக நினைத்து அந்த நாடு செய்து கொண்டிருந்தது. இந்த நிலையில்தான் முதல் முறையாக கடந்த ஒரு 60 ஆண்டுகளில் இல்லாத ஒரு நடவடிக்கையை துணிச்சலோடு இந்திய அரசு மேற்கொண்டிருக்கின்றது. அதன்படி கார்கில் போர் காலத்தில் கூட எடுக்காத ஒரு நடவடிக்கையை இந்த முறை கையில் எடுத்திருக்கின்றது இந்தியா. சிந்து நதி உட்பட 3 நதி நீரை இனிமேல் ஒரு சொட்டு கூட பாகிஸ்தானுக்கு வழங்கக்கூடாது என்கின்ற நிலைப்பாட்டில் தற்பொழுது தீவிரமாக இந்திய அரசு இருக்கின்றது. அதற்கான ஒரு ஆலோசனை கூட்டம் தான் தற்பொழுது உள்துறை அமைச்சர் அமித்ஷா தலைமையிலே நடைபெறுகின்றது. சிந்து நதி நீரை இமாச்சல பிரதேசம் உள்ளிட்ட மாநிலங்களில் உருவாகி, அதே போன்று இமயமலை தொடரில் உருவாகி ஜம்மு காஷ்மீர் வழியாக பாகிஸ்தானை நோக்கி சென்று கராச்சி நகரத்தை கடந்து அரபிக்கடலில் கலக்கக்கூடிய அந்த 3 நதிகளையும் பாகிஸ்தானுக்கு செல்லாத வகையில் தடுக்க வேண்டும் என்றால் நீர் குறைவாக இருக்கக்கூடிய ராஜஸ்தான் போன்ற மாநிலங்களுக்கு சிந்து நதி நீரை மடைமாற்றுவதற்கான புவியியல் ரீதியான சாத்தியக்கூறுகள் என்ன இருக்கின்றன என்று ஆலோசிப்பதற்கான ஒரு கூட்டமாக இது நடைபெறுகின்றது. இந்த சிந்து நதி நீர் ஒப்பந்தத்தை முறித்துக் கொள்வது தொடர்பான அறிவிப்பு வெறும் அறிவிப்பு மட்டுமல்ல, அதனை செயல்படுத்துவதில் இந்திய அரசு மும்முரமாக இருக்கின்றது என்பதை பறைசாற்றக்கூடிய விதமாகத்தான் தற்பொழுது மத்திய நீர்வளத்துறை அமைச்சர் உள்ளிட்டவர்கள் பங்கேற்றிருக்கக்கூடிய இந்த முக்கியமான ஆலோசனை கூட்டம் டெல்லியில் நடைபெறுகின்றது. உடனடியாக சிந்து நதிநீரை எந்தெந்த நீர்த்தேக்கங்கள் மூலமாக தென்பகுதி நோக்கி, அதாவது இந்திய மாநிலங்களை நோக்கி திருப்பலாம் என்பது குறித்து இதில் ஆலோசிக்கப்படுகின்றது. இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த நதிநீர் கால்வாய்களின் கொள்ளளவு எந்த அளவு இருக்கின்றது, நீர்த்தேக்கங்களில் தண்ணீரை தேக்கி வைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் எவ்வளவு இருக்கின்றன என்பது குறித்து ஆலோசிக்கப்படுகின்றது. ஏனென்றால் பாகிஸ்தான் மீது குண்டுகளை வீசி அந்த நாட்டை நிலைகுலைய செய்து ராணுவ போர் தொடுத்துதான் அந்த நாட்டை ஒரு தண்டனைக்கு உரிய ஒரு பகுதியாக மாற்ற வேண்டும் என்ற அவசியம் இந்தியாவிற்கு கிடையாது. பொருளாதார ரீதியாக இந்த 3 நதி நீரையும் நிறுத்தினாலே அது பாகிஸ்தானிற்கு மிகப்பெரிய தண்டனையாக மாறிவிடும். ஏனென்றால் 80% பாகிஸ்தானினுடைய விளைச்சல் என்பது இந்த 3 நதிகளை சார்ந்துதான் இருக்கின்றது. பாகிஸ்தான் நகரங்கள், முக்கியமாக அதில் இருக்கக்கூடிய அந்த கராச்சி, முல்தான் உள்ளிட்ட நகரங்கள் ஒட்டுமொத்தமாக இந்த நதிநீரை நம்பித்தான் குடிநீர் தேவையை பூர்த்தி செய்கின்றன. எனவே இந்த 3 நதிகளையும் இந்தியா நிறுத்தினால் விவசாயம் பாழ்பட்டுவிடும். அது மட்டுமல்லாமல் குடிநீருக்கே திண்டாடக்கூடிய ஒரு சூழ்நிலை பாகிஸ்தானுக்கு ஏற்பட்டுவிடும். பல ஆண்டு காலமாக எவ்வளவோ முறை எச்சரித்தும் கூட பாகிஸ்தான் தன்னை திருத்திக் கொள்ளவில்லை. 2019 காலகட்டத்தில் ஒரு மிகப்பெரிய தாக்குதலை புல்வாமாவில் பாகிஸ்தான் ஆதரவு பெற்ற தீவிரவாதிகள் நடத்திய பொழுது கூட நீரும் ரத்தமும் ஒரு சேர ஒரே இடத்தில் ஓட முடியாது என்று எச்சரித்திருந்தார் பிரதமர் நரேந்திர மோடி. அதாவது நீங்கள் எங்களை ரத்தம் சிந்த செய்து கொண்டே இருப்பீர்கள், நாங்கள் உங்களுக்கு தண்ணீர் கொடுத்து கொண்டே இருப்போம் என்ற நிலை இன்னும் தொடராது என்று அப்பொழுதே எச்சரித்திருந்தார். அப்போதும் தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்ளாத பாகிஸ்தான் தொடர்ந்து அதுபோன்ற தீவிரவாத நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றது. இந்த நிலையில்தான் தற்பொழுது உறுதிப்பட்ட ஒரு நடவடிக்கையை இந்திய அரசு எடுத்திருக்கின்றது. தண்ணீரும் ரத்தமும் ஒரு சேர ஓட முடியாது என்கின்ற நிலைப்பாட்டுடன்
பாகிஸ்தானுக்கு இன்று ஒரு சொட்டு தண்ணீர் கூட கிடையாது என்கின்ற நிலைப்பாட்டை எடுத்து இந்த கூட்டத்தை இந்தியா சார்பில் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். உள்துறை அமைச்சர் உட்பட முக்கியமான அமைச்சர்கள் பங்கேற்றிருக்கின்றார்கள். நீரியல் வல்லுநர்கள், அதாவது நதிநீரை திசை மாற்றுவது மடை மாற்றுவது தொடர்பாக ஆலோசிக்கக்கூடிய இந்த கூட்டத்திலே பங்கேற்றிருக்கின்றார்கள். ராஜஸ்தான் உள்ளிட்ட மாநிலங்களை நோக்கி சிந்து நதிநீர் உட்பட அந்த 3 நதிகளின் தண்ணீரையும் கொண்டு செல்வதற்கான சாத்தியக்கூறுகள் தொடர்பாக ஆராயப்படுகின்றது. இது கோடை காலம், முழுக்க முழுக்க இந்த 3 நதிகளுடைய தண்ணீரை நம்பித்தான் பாகிஸ்தானினுடைய விவசாயமும் அதே போன்று பாகிஸ்தான் நாட்டினுடைய முக்கிய மாநகரங்களுக்கான குடிநீர் தேவையும் பூர்த்தி செய்யப்படுகின்றது. எனவே அதற்கு தடை போட்டால்தான் பாகிஸ்தான் வழிக்கு வரும். தொடர்ந்து தீவிரவாதிகளை பயன்படுத்தி கொண்டு இந்தியாவில் தாக்குதல் சம்பவத்தை நடத்துவதற்கு பாகிஸ்தான் செல்லக்கூடிய நிலையில் அதை தடுத்து நிறுத்துவதற்கான ஒரு நடவடிக்கையாக இந்த கூட்டம் தொடங்கியுள்ளது. விவரங்களுக்கு நன்றி ராஜகுமார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.